அப்புறம் கூகுளோட ஜெமினிய உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பயன்படுத்துறீங்களா? அப்பனா இன்ட்ரஸ்டிங்கான நெறைய விஷயங்கள சமீபத்துல கூகுள் ஜெமினில அறிமுகப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க WhatsApp தனியா பயன்படுத்தியிருப்பீங்க. இனி ஜெமினி வழியாவும் நீங்க WhatsApp பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து 2, 3 ஃபீச்சர்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனி இனி கூகுளோட ஜெமினி வழியா நீங்க நார்மலா டெக்ஸ்ட பயன்படுத்திருப்பீங்க, வாய்ஸ பயன்படுத்திருப்பீங்க, லைவ் சாட்ட நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூடுதலா இந்த இமேஜ் அப்லோட் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் தூர தள்ளுங்க. இப்போ கூகுளோட ஜெமினி கொஞ்சம் அட்வான்ஸா, அதாவது ஒரு படி மேல போயிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களால WhatsApp அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னா கூகுளோட ஜெமினி வழியா நீங்க கால் பண்ணலாம். ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும்னா கூகுளோட ஜெமினி வழியா நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கூடுதலா உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஆத்தரைசேஷன் கூட கூகுளோட ஜெமினிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல லைட்டா பார்க்க போறோம். அதாவது நான் ஒரு புள்ளி வைக்க போறேன். நீங்க தான் ரோடு போட போறீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட ஜெமினிய நீங்க ஏதாவது ஒரு பகுதியில சேர்த்து வச்சிருப்பீங்க. அதை நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதுக்கு ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, முழுமையா ஜெமினியை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போயிடலாம். சமீப காலமா நிறைய புது புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. கூகுள் ஃபிளைட்ஸ், கூகுள் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ். இது டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆன்லயே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கூகுளோட ஜெமினில போயிட்டு ஏதாவது பிளேஸை சர்ச் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், அந்த லொகேஷனை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து வாய்ஸை பயன்படுத்தாம டெக்ஸ்ட்டை பயன்படுத்துறீங்கன்னா, டெக்ஸ்ட்டை பயன்படுத்திட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா @கூகுள் மேப்ஸ்னு கொடுத்து நீங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி வந்து அந்த எக்ஸாக்ட் பிளேஸை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிடும். ஸோ அதுக்குண்டான பகுதி தான் இது. எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஃபைண்ட் சம்திங் நியர்பை கொடுத்துடலாமா? இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஷோ மீ ஃபுட் ஷாப் இன் ஸ்னோடோனியா நேஷனல் பார்க் அண்ட் கிவ் மீ ஐடியாஸ் ஃபார் குட் ஸ்நாக்ஸ் டு பிரிங் ஹைக்கிங். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இதுல கூகுள் மேப்ஸ் இல்ல. பட் இதுல அந்த வரிகளிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கு. ஷோ மீ ஃபுட் ஷாப் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சென்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஜெமினி உடனே வந்து கூகுள் மேப்ஸோட கனெக்ட் ஆகி நியரஸ்டா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டிருச்சு. ஸோ வித் கூகுள் மேப்ஸோட நமக்கு காட்டுது. ஸோ இதைத்தான் நீங்க என்ன பண்ணா, அந்த ஆஸ்க் ஜெமினி இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், மைக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2, 3 விஷயங்களை பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மெசேஜஸ். இதுவும் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. மெசேஜ் கான்டாக்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் டு மாம். ஸோ இதை நான் எடிட் பண்றேன். நான் ஒரு நபரோட பேரை இதுல என்டர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்றேன், சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் டு இந்த நபர் சேயிங். அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கோங்க, பாருங்க ஜெமினி வந்து மெசேஜோட கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ கனெக்ட் பண்ண உடனே பாருங்க, ஷுவர் மெசேஜ் டு அந்த நபரோட நேம், அதுக்கப்புறம் சேயிங் ரெடி டு சென்ட், அதுக்கப்புறம் அந்த நபரோட மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிடும். இல்லைன்னா மாடிஃபை பண்ணலாம். அதாவது இதை வந்து நீங்க ஏதாவது மாத்தி அமைக்கணும்னா இந்த மாதிரி மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ டைரக்டா என்ன பண்ணுது, கூகுளோட மெசேஜஸ் ஓபன் பண்ணி அந்த பகுதியில் போயிட்டு நீங்க இந்த மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணலாம். இருக்கிறத நீக்கிட்டு ஸோ டைரக்டா கூகுளோட மெசேஜஸ்ல போயிட்டு நீங்க அந்த நபருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா போன். அதாவது நீங்க ஒரு நபருக்கு கால் பண்ணணும். ஸோ நீங்க கூகுளோட ஜெமினில இருக்கிறீங்க. ஸோ அது வழியா கூட நீங்க அந்த நபருக்கு போன் கால் பண்ணலாம். அதுக்குண்டான ஏற்பாடையும் இந்த கூகுளோட ஜெமினி நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக் அ ஃபோன் கால்ஸ் த்ரூ த ஃபோன் ஆப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கால் கான்டாக்ட், கால் பிசினஸ். நம்ம கால் கான்டாக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இது மாம் அப்படிங்கிற பேர்ல நீங்க உங்களுடைய போனோட கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணும், இந்த ஜெமினி சர்ச் பண்ணி அந்த கான்டாக்ட் அப்படி தூக்கி உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணும். ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்றேன், வேற பேரை என்டர் பண்றேன். சரி, மேக் அ கால் டு நபர். இந்த நபரோட நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன், சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்த உடனே பாருங்க அப்படியே ரீடைரக்ட் பண்ணும் பாருங்க. இப்போ என்னாச்சுன்னா கூகுளோட ஜெமினி அந்த போன் ஆப்பை கனெக்ட் பண்ணிருச்சு. கனெக்ட் பண்ணி அந்த நபரையும் சர்ச் பண்ணிருச்சு. ஆட்டோமேட்டிக்கலி ரீடைரக்ட் பண்ணிச்சு.
நான் என்ன பண்ணிட்டேன், அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஃபோன்ல ஒரு அப்ளிகேஷன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அது வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ எனிவே இப்படி தாங்க இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஃபீச்சர் யூட்டிலிட்டீஸ். இந்த யூட்டிலிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸை நீங்க கூகுளோட ஜெமினி வழியாவே ஆக்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு செட் டைமர், கிளிக் அ பிக்சர், டர்ன் ஆன். ஸோ இது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்க கூகுளோட ஜெமினி வழியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், செட் டைமர். ஸோ பாத்தீங்கன்னா, செட் 30-minute டைமர் ஃபார் அ பிரெட் அண்ட் 1 hour டைமர் ஃபார் ரோஸ்ட். இது நீங்க கொடுத்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உடனே ஜெமினி இந்த யூட்டிலிட்டிஸ் வந்து கனெக்ட். சரிங்களா? இப்ப பாருங்க, செட் பண்ணிருச்சு. இப்போ வந்து 30 நிமிஷம் பிரெட் வந்து டைமர். ஸோ இது நீங்க ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம். டைரக்டா அந்த டைமரோட ஆப்ல போயிட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இதுதான் கடைசி ஃபீச்சர் நான் சொல்ல போறது, அதாவது நான் காட்ட போறது. அது என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம வாட்ஸ்அப் தாங்க. வாட்ஸ்அப் கூட இனி நீங்க கூகுளோட ஜெமினி வழியா பயன்படுத்தலாம். கால் வாட்ஸ்அப் கான்டாக்ட், மெசேஜ் வாட்ஸ்அப் கான்டாக்ட். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆஸ்க் ஜெமினி வழியா நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். சென்ட் மெசேஜஸ் ஆர் மேக் கால். அதாவது மெசேஜும் பண்ணிக்கலாம், காலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெசேஜ் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் டு மாம் இல்ல. இப்போ என்ன பண்றேன், ஒரு டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், சென்ட் கொடுத்துறேன். சென்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் பாப், ஜெமினி வாட்ஸ்அப்பை கரெக்ட் பண்ணிடுச்சு. ஷுவர் மெசேஜ் டு நபர் போட்டு எல்லாம் கொடுத்து அந்த நம்பரும் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த சென்ட்னு கொடுத்தோம்னா அந்த நபருக்கு மெசேஜ் போயிடும். சென்ட் பண்ணி பார்ப்போமா? சென்டிங் இட் நவ். போயிருக்கும்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, கீழே பாருங்க, டுடே 7:24 AM அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. பட் நோட்டிபிகேஷனை டிஸ்பிளே பண்ணல, என்னன்னு தெரியல. இல்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ஜெமினி வழியா வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்றோம்னா அந்த மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷனை டிஸ்பிளே பண்ண மாட்டேங்குது. மேபி இன் ஃபியூச்சர்ல இதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் புதுசா கூகுளோட ஜெமினில அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதை இனி வரக்கூடிய நாட்கள்ல கூகுளோட ஜெமினில முறையா பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே காலியா கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணணும், அன்லைக் பண்ணுங்க.